பாக்யா சொன்னதை கேட்டு ஈஸ்வரி பதறி போறாங்க. நான் இந்த பொட்டே வச்சிருக்க கூடாதுமா, இந்த பொட்டு வேணான்னு அழிச்சிட்டு ஈஸ்வரி போறாங்க. எல்லாரும் அழிக்காதீங்கன்னு சொல்றாங்க. எல்லாரும் முன்னாடியும் ஈஸ்வரி சொல்றாங்க, என்னைய விட்டுருங்க. பாக்யா ஈஸ்வரி போனதுக்கு அப்புறம் அத்தைய யார் அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. இனியா சொல்றாங்க, ராதிகா ஆண்டியோட அம்மாதாம்மா அத்தைய அந்த மாதிரி சொன்னாங்க. நடந்த விஷயத்தை எல்லாம் இனியா சொல்றாங்க. ஈஸ்வரியையும் இனியாவையும் ரோட்ல பாக்குறாங்க ராதிகாவோட அம்மா. அவரு சாவுக்கு போட்ட மாலை கூட இன்னும் காயல. அதுக்குள்ள இந்த அம்மா ஊரு சுத்த கிளம்பிட்டாங்க. அந்த மனுஷன் ஆத்மா சாந்தி அடைந்த மாதிரிதான். இத எல்லாத்தையும் பாக்யா கேக்குறாங்க. கோவத்தோட ராதிகா வீட்டுக்கு போறாங்க. ராதிகா வீட்டுக்கு வெளியே நிக்கிறாங்க. பாக்யா கேக்குறாங்க, உங்க அம்மாவுக்கு வேற வேலையே இல்லையா? என் மாமியா என்ன செய்யணும்னு சொல்றதுக்கு உங்க அம்மாவுக்கு என்ன உரிமை இருக்குன்னு ராதிகாவை பார்த்து கேக்குறாங்க. இனிமேட்டு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் ராதிகா, தொலைச்சிருவேன். ராதிகா இத கேட்டு ரொம்ப கோவப்படுறாங்க பாக்யா மேல. இன்று யுகோஸ்லோவியாவின் நாணயம் தினார். நாளை சந்திப்போம்.